நாம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சதுரம். ரைட்டுங்களா? சதுரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய 4 பக்கங்களும் சமமா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த பக்கத்துக்கும் ஏன்னு எடுத்தோம்னா இந்த பக்கத்துக்கும் ஏ தான். ஸோ இந்த பக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ தான், இந்த பக்கத்துக்கும் நான் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்படி 4 பக்கங்களும் அது சமமா இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வந்து நாம சதுரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். முக்கோணத்துக்கு அடுத்தபடியாக நாம ஏன் சதுரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வடிவியல்ல ரொம்ப எளிமையான சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அடிப்படை சாப்டர். ரைட்டுங்களா? அடிப்படை வடிவம்னே சொல்லுவாங்க இதை. அதனாலதான் நம்ம முக்கோணத்துக்கு அடிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது நாம இந்த சதுரத்தை வந்து படிக்கிறோம். இந்த சதுரத்துல எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பரப்பளவு கேட்பாங்க. ரைட்டுங்களா? ஏரியான்னு சொல்லுவோம். சுற்றளவு கேட்பாங்க, சுற்றளவு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூளை விட்டம் வந்து கேட்பாங்க. மூளை விட்டம்னா இந்த பக்கம் இருக்கு இல்லையா? ஸோ மூளை விட்டங்கள். ஸோ இந்த மூளை விட்டங்களை வந்து கேட்கலாம். இதனுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 கேரக்டர் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 கோணங்களும் சமமா இருக்கும். அதாவது இந்த ஆங்கிளும் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 90, அண்ட் தென் இதுவும் 90, இதுவும் 90. இந்த 4 பக்கங்களும் 4 கோணங்களும் வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கும். இதை மூளை விட்டம் வச்சு 2ஆ பிரிச்சிங்கன்னா ரைட்டுங்களா 2 மூளை விட்டங்கள் வரும், டயகனல். ரைட்டுங்களா? இதுவும் சமமா இருக்கும். இதுல ஃபார்முலாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிக முக்கியமான நமக்கு ஏரியா வந்து கேட்கிறப்பங்க நீங்க படிப்பீங்க. d²/2 அப்படின்ற ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா a² அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். இந்த d²/2 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்னஸ் வந்து அதிகமாக்கும் போது இந்த ஃபார்முலா வச்சு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு. சுற்றளவு வந்து 4 பக்கம் இருக்கிறதுனால 4a. 4a ஒண்ணும் இல்லைங்க, அந்த 4 பக்கங்களும் நம்ம ஆட் பண்றோம். கேட்டீங்களா? 1 2 3 4, அதான் 4a அப்படின்னு வச்சு. இப்ப டயகனல் கேட்கறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டயகனல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா a√2ன்றது தான் டயகனல். ரைட்டுங்களா? இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு சதுரத்தினுடைய மிகப்பெரிய அளவு எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மூளை விட்டமாக தாங்க இருக்கும். இப்ப நீங்க இது இப்படி மூளை விட்டம் வச்சு கட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குமா? ட்ரையாங்கிள்ல ஒரு பக்கம் ஏ இன்னொரு பக்கம் பி அப்படின்னு நான் வச்சுக்கன்னா நான் இன்னொரு பக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா சீனத்துக்கு. இப்போ இதை பார்த்தோன்னே தெரியுது, பித்தகோரஸ் தேரம்ல வந்து பாத்தீங்கன்னா a² + b² இஸ் ஈக்குவல் டு c². இதுதான் நம்ம போன சாப்டர்ல ட்ரிப்ளேட்ல பார்த்தோம். அதாவது 3 4 5 மிகப்பெரிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 தான் இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூளை விட்டம். ரைட்டுங்களா? ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாம சம்ஸை வந்து ஒன்னொன்னா சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுரத்தின் பக்க அளவு வந்து பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். ரைட்டுங்களா? சதுரம் உங்களுக்கு தெரியும், இது நம்ம மறுபடியும் வரைஞ்சு காட்டணும் அவசியம் இல்லை. இதனுடைய பக்க அளவு வந்து பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். அதாவது இதை நம்ம ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எனில் அதன் மூளை விட்டத்தின் அதாவது டயகனலினுடைய நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு SSC MTS 2023 கேட்டிருக்கான். நமக்கு டயகனல் ரைட்டுங்களா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும், a√2. ரைட்டுங்களா? ஒண்ணுமில்லைங்க, பக்கத்தை √2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு டயகனல் கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? நமக்கு ஏ தெரிஞ்சிருச்சு, என்ன கொடுத்துருக்கான்? 15. அப்போ 15√2ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுரத்தின் மூளை விட்டம் அதாவது 10a2 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB NTPC 2022 கேட்டிருக்கு. இப்போ மூளை விட்டத்துக்கு நம்ம ஃபார்முலா போன ஃபர்ஸ்ட் சம்லேயே பார்த்தோம். டயகனல் D இஸ் ஈக்குவல் டு பக்கத்தை √2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? மூளை விட்டம் கிடைக்கும். இந்த மூளை விட்டம் டயகனல் தான் வந்து பாத்தீங்கன்னா 10√2, அதாவது 10√2 இஸ் ஈக்குவல் டு a இன்டு √2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். √2வும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு பக்கம் a இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? a². ரைட்டுங்களா? அப்போ 10 ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுரத்தின் பரப்பளவு, ரைட்டுங்களா, ஒரு சதுரத்தின் பரப்பளவு 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அதாவது ஏரியா. ரைட்டுங்களா? அதன் சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரைட்டுங்களா? பெரிமீட்டர் கேட்டிருப்பான். சதுரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 4a. இப்போ நமக்கு ஏ என்னன்னு நமக்கு தெரியணும். ரைட்டுங்களா? அப்போ ஏரியா a². ரைட்டுங்களா? அந்த a² நான் சும்மா எடுத்துக்கிறேன். a² வந்து பாத்தீங்கன்னா 144 எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தா ஸ்கொயர் ரூட் ஆயிடும். ரைட்டுங்களா? ஸோ a இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144.
144 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12ன்னு கிடைக்கும். ஏன்னா நமக்கு தேவை பெரிமீட்டர் தான். பெரிமீட்டர் P இஸ் ஈக்குவல் டு 4 × 12 48 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ 48 சென்டிமீட்டர் தான் சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்த உடனே ஒரே செகண்ட்லேயே ஆன்சர் பண்ணலாம். பட் சம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கால்குலேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஒரு சதுரத்தின் மூலை விட்டம் 12 சென்டிமீட்டர் ரைட்டுங்களா, எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி 2022 கேட்டிருக்காங்க. இப்போ சதுரத்துக்கு பரப்பளவு அதாவது ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நாம 2 ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று d²/2, இன்னொன்று a². ரைட்டுங்களா? இங்க என்ன கேட்டிருக்கான், மூலை விட்டம் வந்து பாத்தீங்கன்னா 12ன்னு கொடுத்துருக்கிறதுனால பரப்பளவை வந்து மூலை விட்டம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கும். ரைட்டுங்களா? அப்போ எந்த ஃபார்முலா எடுக்கணும், d²/2 அப்படின்ற ஃபார்முலா தான் நம்ம எடுக்கணும். ரைட்டுங்களா? ஏரியா கிடைச்சிருச்சு நமக்கு. d², 12 ஸ்கொயர் பண்ணா 144 டிவைட் பை 2. ரைட்டுங்களா? பாருங்க, a2 14, 2 2 4. ஸோ 72ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின்ல நம்ம பர்சன்டேஜ்ல பார்த்துருப்போம் சக்சசிவ் பர்சன்டேஜ் மெத்தட். அதாவது அதிகரிச்சுன்னா பிளஸ் பண்ணிக்கணும், ரைட்டுங்களா, குறைஞ்சா மைனஸ் பண்ணிக்கணும். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டூ ஒய் டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பர்சன்டேஜ்ல இந்த மெத்தட் சக்சசிவ் பர்சன்டேஜ் மெத்தட் பார்த்தோம். ஸோ அதே மெத்தட்ல தான் இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம். ஒரு சதுரத்தின் பக்க அளவு 20% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் சொல்லிட்டு SSC CGL 2023 கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ எவ்வளவு பர்சன்ட் அதிகரிக்குது, ஒவ்வொரு பக்கமும் 20% அதிகரிக்குது. அதிகரிக்குதுன்னா நீங்க பிளஸ் பண்ணிக்கோங்க, பிளஸ் 20. ரைட்டுங்களா? இன்னொரு பக்கமான இந்த ஒய்யும் வந்து பாத்தீங்கன்னா 20% அதிகரிக்குது, பிளஸ் 20 × 20 டிவைடட் பை 100. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, 00 00 கேன்சல் பண்ண 2 2 4. ரைட்டுங்களா? பிளஸ் 20 + 20 40. ரைட்டுங்களா? ஸோ 40 + 4 44% வந்து அது 44% வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கின்றது தான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 சதுரங்களின் பரப்பளவுகளின் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பரப்பளவு ஏரியாவுடைய ரேஷியோ தான் கொடுத்துருக்கான். ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா a² b² நான் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? 2 சதுரம் கொடுத்துருக்கனால இது வந்து பாத்தீங்கன்னா 9:16 அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவற்றின் சுற்றளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்க இதுல இருக்கிற கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ரைட்டுங்களா? அதாவது பக்கங்களுடைய விகிதம் தான் சுற்றளவுகளுடைய விகிதமா இருக்கும். ரைட்டா? அதாவது சைடுடைய ரேஷியோ, ரைட்டுங்களா, அதனுடைய பெரிமீட்டருடைய ரேஷியோவா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு சைடு பக்கம் வந்து கண்டுபிடிச்சோம், ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆயிடும். ரைட்டுங்களா? இப்போ a/b இஸ் ஈக்குவல் டு 9 ரூட் எடுத்தா எனக்கு 3 கிடைக்கும் போது 16 ரூட் எடுத்தா எனக்கு 4ன்னு கிடைக்கும் போது, ரைட்டுங்களா, எனக்கு பக்கங்களுடைய ரேஷியோ கிடைச்சிருச்சு. இந்த பக்கத்தினுடைய ரேஷியோ தான் சுற்றளவுடைய ரேஷியோவும். ஸோ அதனால 3:4 அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு சதுரத்தின் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் எனில், அதாவது பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். மூலை விட்டத்தின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மூலை விட்டத்தின் நீளம் வந்து வேணும் டயகனல் இஸ் ஈக்குவல் டு a√2 நமக்கு தெரியும். அப்போ பெரிமீட்டர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஏவை கண்டுபிடிக்கிறோம், அதை வச்சு நம்ம டயகனல் கண்டுபிடிக்கிறோம். பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4a. 4a இஸ் ஈக்குவல் டு 40. இப்போ நான் 4க்கு கேன்சல் பண்ணால் எனக்கு a இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்குது, 10ன்னு கிடைக்குது. கேட்டிங்கன்னா டயகனல் வந்து a√2. அப்போ இந்த பக்கத்தை நான் √2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, டயகனல் கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10√2 தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8th கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுர வயலின் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 625 சென்டிமீட்டர், அதாவது ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 625 சென்டிமீட்டர், அது a² நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன்னா அதன் வேலி அமைக்க 1 மீட்டருக்கு, வேலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர வடிவ வயல் இருக்குன்னா அதை சுற்றி அணைப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4a எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? பெரிமீட்டர். அது 1 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் செலவாகுது. ரைட்டுங்களா? இது டாலர் கொடுத்துருக்கான். இதன் எவ்வளவு மொத்தம் செலவாகும் சொல்லிட்டு ஆர்ஆர்பி ஜேஇ 2024 கேட்டிருக்கோம். இப்போ நமக்கு ஏ என்னன்னு கிடைக்கும். a² வந்து பாத்தீங்கன்னா 625னா ஏ வந்து பாத்தீங்கன்னா 25 நம்ம எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? இப்போ பெரிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 4a. அப்போ நான் ஏன்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 25 வந்து பண்றேன். 1 மீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபான்னு சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? 425 100, 100 × 15 1500. ரைட்டுங்களா? மொத்தம் 1500 ரூபாய் செலவாகும். ஸோ 1500 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு சதுரத்தின் மூலை விட்டத்தின் நீளம், அதாவது மூலை விட்டம்னா நமக்கு என்ன தெரியும், டயகனல். ரைட்டுங்களா? டின்னு தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா a+b அப்படின்னு கொடுத்துருக்கான். அதன் பரப்பளவு என்ன. இப்ப டயகனல் வச்சு பரப்பளவு கேட்டானா நமக்கு தெரியும் ஏரியா a இஸ் ஈக்குவல் டு d²/2ன்னு தெரியும்.
ரைட்டுங்களா? இது ரெண்டுமே வேரியபிள்ஸ் தான். அப்போ நான் டின்ற இடத்துல a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பண்ணிக்கிறேன், டிவைடட் பை 2 பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? அப்போ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஆக்சுவலி ஏரியா ஒரு சதுரத்தின் பக்கத்தை இருமடங்காக்கினால், ரைட்டுங்களா? இப்ப சதுரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், சதுரம் இதோடைய பக்கம் வந்து ஏன்னு இருக்கும், இதை 2 டைம்ஸா மாத்திக்கிறாங்க. ரைட்டுங்களா? அதன் புதிய பரப்பிற்கும், புதிய பரப்பு வந்து 2a, பழைய பரப்பு வந்து பாத்தீங்கன்னா பழைய பரப்புன்றது a, ரைட்டுங்களா? உள்ள விகிதம் என்னன்னு சொல்லிட்டு RRB NTPC 2021 கேட்டிருக்காங்க. ஏரியாவுடைய விகிதம் தான். ஏரியா என்னது? a ஸ்கொயர். அப்போ 2a த ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? பாருங்க, 4a ஸ்கொயர், இதை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இது அப்படியே a ஸ்கொயரா தான் இருக்கும். அப்போ a ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் கேன்சல் பண்ணா நமக்கு ரேஷியோ வந்து 4:1 கிடைக்கும். இதுதான் ஆன்சர்.